அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து அறிவித்திருந்த அதிமுக தலைமை தற்பொழுது 127 உறுப்பினர்கள் கொண்ட அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான விவரங்களை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தரப்பிலிருந்து வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய 46 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் இந்த வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட அதிமுக தலைமை தற்பொழுது 127 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் எஸ்பி சண்முகநாதன் போட்டியிடுகிறார். இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திர பகுதியில் போட்டியிடுகிறார். வேட்பாளர்களின் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டி என்பது குறித்தான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் தலவாய் சுந்தரம் போட்டியிட இருக்கிறார். மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் போட்டியிட இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் களம் காணும் பெண் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. குடியாத்தம் பகுதியில் ஃபரிதா போட்டியிடுகிறார். பாப்பிரெட்டி பகுதியில் மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுகிறார். அதிமுக தரப்பிலிருந்து வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. ஆரணி தொகுதியில் ஜெயசுதா போட்டியிடுகிறார். அதிமுகவில் களம் காணும் பெண் வேட்பாளர்கள் பட்டியலை தற்பொழுது பார்த்து வருகிறோம். வந்தவாசி தொகுதியில் ராணி போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதியில் விஜயா போட்டியிடுகிறார். ஏற்காடு தொகுதியில் உஷாராணி போட்டியிடுகிறார். அதிமுகவில் களம் காணும் பெண் வேட்பாளர்கள் பட்டியலை தற்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். தாராபுரம் தொகுதியில் சத்யபாமா போட்டியிடுகிறார். 2026 தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தனது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி போட்டியிடுகிறார். அதிமுகவில் களங்காணும் பெண் வேட்பாளர்களின் பட்டியலை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திவ்யா போட்டியிடுகிறார். துறையூர் தொகுதியில் சரோஜா போட்டியிடுகிறார். சீர்காழி தொகுதியில் சக்தி போட்டியிடுகிறார். அதிமுகவில் முதற்கட்டமாக 23 தொகுதிகளில் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது 127 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான முழு விவரங்களையும் அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக 169 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதிமுக. முதற்கட்டமாக 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக 127 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 19 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தான கேள்வி எழுந்திருக்கிறது. மாதவரம் தொகுதியில் மூர்த்தி போட்டியிடுகிறார். காஞ்சிபுரம் தொகுதியில் சோமசுந்தரம் போட்டியிடுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளை தற்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் எஸ் ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதி என்னென்ன என்பது குறித்து பார்த்து வருகிறோம். செய்யாறு தொகுதியில் முக்கூர் சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் எம்.எஸ்.எம். ஆனந்தன் போட்டியிடுகிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் எம்.எஸ்.எம். ஆனந்தன் போட்டியிடுகிறார். கிணத்துக்கடவு பகுதியில் தாமோதரன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம். கடலூர் தொகுதியில் எம்.சி. சம்பத் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி தொகுதியில் சீதா செல்லப்பாண்டியன் போட்டியிடுகிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் எஸ்பி சண்முகநாதன் போட்டியிடுகிறார்.
அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசக்கி சுப்பையா போட்டியிடுகிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசக்கி சுப்பையா போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்து பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கிறது. கூட்டணி தொகுதி பங்கீடு அனைத்து நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியாகி வரக்கூடிய நிலையில் 150 வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான விரிவான தகவலை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது அதிமுக தலைமை. முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது 127 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான விரிவான விவரங்களை வெளியிட்டிருக்கிறது அதிமுக. 46 சிட்டிங் எம்எல்ஏ, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 46 பேருக்கும் மீண்டும் இந்த தேர்தலிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. திருவிடைமருதூர் தொகுதியில் இளமதி சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். அதிமுகவில் களம் காணும் பெண் வேட்பாளர்களின் பட்டியலை திரையில் பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சந்திரபிரபா போட்டியிடுகிறார். திருவாடானை தொகுதியில் கீர்த்திகா முனியசாமி போட்டியிடுகிறார். விளாத்திக்குளம் தொகுதியில் சத்யா போட்டியிடுகிறார். பெண் வேட்பாளர்கள் களம் காணும் தொகுதிகள் குறித்து தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் தொகுதியில் PV ரமணா போட்டியிடுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளை ஒவ்வொன்றாக திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. மாதவரம் தொகுதியில் மூர்த்தி போட்டியிடுகிறார். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளை திரையில் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் தொகுதியில் B சோமசுந்தரம் போட்டியிடுகிறார். ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுகிறார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் S ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். செய்யாறு தொகுதியில் முக்கூர் சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன் போட்டியிடுகிறார். கிணத்துக்கடவு தொகுதியில் தாமோதரன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியில் உடுமலை K ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது குறித்தான விவரங்களை திரையில் பார்த்து வருகிறோம்.